அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேரிலே கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமும் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் பவியா நகரில் திருத்தந்தையின் ஆன்மீக பயணம், SPX சபை குறித்த திருத்தந்தையின் நிலைப்பாடு, மன்னிப்பின் முகங்கள் புதிய நூல் தொகுப்பு என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்து மருந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிகள் போகலாம். பவியா நகருக்கு சென்ற திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அங்குள்ள புற்றுநோய் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு ஆறுதல் கூறியதை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். கடந்த வார இறுதியில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ரோமையிலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பவியா நகருக்கு ஹெலிகாப்டரில் பயணம் மேற்கொண்டார். இந்நகரம் புனித அகுஸ்தினார் துறவற சபையினருக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரமாகும். அவரது இப்பயணத்தின் முதல் நிகழ்வாக அங்குள்ள புற்றுநோய் மருத்துவமனைக்கு சென்றார். அங்குள்ள நோயாளிகள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரிடையே உரையாற்றிய அவர் அவர்களுக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் அளிக்கும் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். இந்த போரிலும் நம்மால் வெற்றி பெற முடியும். நாம் வலிமையுடன் இருக்க வேண்டும். நாம் நம்ப வேண்டும். மேலும் சூழ்நிலைகள் கடினமாகும் போது நம்முடன் இருந்து தனது ஆசிரால் நமக்கு உதவும் இறைவனிடமும் நமது முழு நம்பிக்கையையும் வைக்க வேண்டும். அவரது பயணத்தின் இரண்டாவது நிகழ்வாக சியல்டோரோவில் உள்ள புனித பேதுரு பேராலயத்திற்கு சென்ற அவர் தனது சக துறவியர்களுடன் இணைந்து சிறப்பு திருப்பலி நிறைவேற்றினார். இந்த பேராலயத்தில்தான் புனித அகுஸ்தினாரின் திருப்பண்டங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. புனித அகுஸ்தினாரின் ஆளுமை விலைமதிப்பற்ற ஒளியுடன் பிரகாசிக்கிறது. அவரது சிந்தனைகள், அவரது மனமாற்றத்தின் வரலாறு மற்றும் அவரது ஆன்மீகம் ஆகியவை அகவாழ்வின் மதிப்பை நமக்கு நினைவூட்டுகின்றன. அதனைத் தொடர்ந்து தனது ஆன்மீக தந்தையாக தான் கருதும் புனித அகுஸ்தினாரின் திருப்பண்டங்களை திருத்தந்தை அவர்கள் முத்தி செய்து வணக்கம் செலுத்தினார். ஆனால் அவரது மேய்ப்பு பணி பயணம் பவியா நகரோடு முடிவடையவில்லை. ரோமைக்கு திரும்புவதற்கு முன்பு புனித பிரான்சிஸ் சேவியர் கப்ரினி அவர்களின் பிறந்த ஊரான சாண்ட் ஆஞ்சலோ லொடிஜியானோ நகரில் திருத்தந்தை அவர்கள் சிறிது நேரம் செலவிட்டார். புலம்பெயர்ந்தோரின் பாதுகாவலியான இவர் அமெரிக்க நாடுகளில் குடியேறியவர்களுக்கு சேவை செய்வதற்காக தனது வாழ்வின் பெரும் பகுதியை அர்ப்பணித்தவர் ஆவார். புனிதர்களான அந்தோனியார் மற்றும் பிரான்சிஸ் கப்ரினி ஆகியோரின் பேராலயத்தில் புனித கப்ரினியின் இதயம் வைக்கப்பட்டுள்ள திருப்பண்ட பேழையை திருத்தந்தை அவர்கள் முத்தி செய்து வணக்கம் செலுத்தினார். இத்தாலி முழுவதும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான மேய்ப்பு பணி பயணங்களின் சமீபத்திய நிகழ்வு இதுவாகும். அவரது அடுத்த பயணமாக ஜூலை 4ஆம் நாளன்று அவர் லம்பதூசா தீவிற்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். காசல் காண்டால்ஃபோ இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருத்தந்தை அவர்கள் ஆயர் அருட்பொழிவு குறித்த தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதியில் பார்ப்போம். செவ்வாய்க்கிழமையன்று காசல் கேண்டல்ஃபோவிலிருந்து புறப்பட்ட திருத்தந்தை அவர்கள் வழக்கம் போல தனது இல்லத்திற்கு வெளியே பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அவர் உரையாடிய ஒரு முக்கிய தலைப்பு SSPX சர்ச்சையாகும். இந்த சபையினர் வருகிற ஜூலை 1ஆம் நாள் சுவிட்சர்லாந்தில் ஆயர் அருட்பொழிவுகளை மேற்கொள்ள உள்ளனர். திருத்தந்தை அவர்கள் இதுவரை வழங்காத திருத்தந்தையின் ஆணையின்றி அவர்கள் இந்த அருட்பொழிவை தொடர்ந்தால் அவர்கள் திரு அவை பிளவு சபை நீக்கம் ஆகிய நடவடிக்கைகளுக்கு ஆளாக நேரிடும். இது குறித்து திருத்தந்தை லியோ அவர்கள் கருத்து தெரிவித்தார். அதில் இதை செய்ய வேண்டாம், திரு அவை ஒன்றிப்பில் வாழ முயற்சிப்போம் என்றும் கூறி மற்றொரு அழைப்பை விடுப்பது குறித்து நாங்கள் பரிசீலித்தோம். ஆனால் அது அவர்களின் தேர்வு. நிச்சயமாக கிறிஸ்தவர்களுக்கு இடையிலான பிளவு என்பது எப்போதுமே ஒரு வலிமிகுந்த விஷயமாகும். ஆனால் அவர்கள் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் பல அம்சங்கள் தொடங்கி திரு அவையின் சில அடிப்படை கூறுகளை ஏற்க மறுக்கிறார்கள். அவர்கள் அந்த தேர்வை எடுத்ததால் நான் வருந்துகிறேன். ஆனால் நாம் முன்னேறி செல்லதான் வேண்டும் என்று கூறினார். மேட்ரிட், பார்சலோனா மற்றும் கேனரி தீவுகளில் உள்ள மக்களுடன் நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டதில் தான் அடைந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய திருத்தந்தை அவர்கள் வரவிருக்கும் பயணங்கள் குறித்தும் அவர் பேசினார். வழக்கம் போல தற்போதைய உலக நடப்புகள் குறித்தும் அவரிடம் கேட்கப்பட்டது. அப்போது திருத்தந்தை அவர்கள் சமீபத்திய அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் குறித்த தனது நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டார்.
அது உண்மையிலேயே போருக்கான ஒரு தீர்வாக அமையும் என்றும், போர் உண்மையிலேயே முடிவுக்கு வரும் என்றும், அனைவரின் நன்மைக்காகவும் நாம் முன்னேறி செல்ல முடியும் என்றும் நான் நம்புகிறேன். அணு ஆயுதங்களை ஒழிக்கவும், அனைத்து மக்களின் நன்மையை நாடவும், அத்துடன் எழுந்துள்ள பொருளாதார மற்றும் சமூக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான வழிகளை கண்டறியவும் முடியும் என்று நான் நம்புகிறேன். ஜூலை மாதத்தில் கோடை காலத்தை கழிப்பதற்காக திருத்தந்தை லியோ அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட கேசல் கேண்டல்ஃபோ இல்லத்திற்கு செல்வார். அவர் இந்த நேரத்தை ஓய்வெடுக்கவும், வாசிக்கவும், சிந்திக்கவும் மற்றும் சில சிறிய பணிகளை மேற்கொள்ளவும் செலவிடுவார் என்பது கவனிக்கத்தக்கது. ஆண்டில் பெருநாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளவிருப்பதை திருத்தந்தை லியோ அவர்கள் உறுதி செய்துள்ளதாக வத்திக்கான் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14 லியோ அவர்கள் 2026 ஆண்டில் பெருநாட்டிற்கு பயணம் மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே திருத்தந்தை அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்த பிறகு பெருநாட்டின் இடைக்கால அதிபரான ஜோஸ் மரியா பால்காசார் அவர்கள் திருத்தந்தை லியோ அவர்கள் முன்பு கூறியிருந்ததை உறுதிப்படுத்தியது பெரிய ஆச்சரியத்தை அளிக்கவில்லை. எனினும் வத்திக்கான் இது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. பெருநாட்டின் அதிபரின் கூற்றுப்படி இப்பயணம் நவம்பர் மாத தொடக்கத்தில் இருக்க வாய்ப்புள்ளது என்று திருத்தந்தை அவர்கள்தான் பரிந்துரைத்துள்ளார். தனது மறைத்தூது வாழ்க்கையின் பெரும்பகுதியை செலவிட்ட அந்த நாட்டிற்கு திரும்புவது குறித்து திருத்தந்தை அவர்கள் மிகுந்த உற்சாகத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். பெருநாட்டு ஊடகங்களின்படி பியூரா, சிக்லாயோ, குஸ்கோ, புகால்பா மற்றும் லிமா ஆகிய நகரங்கள் இந்த பயணத்தின் முக்கிய இலக்குகளாக அமைய அதிக வாய்ப்புள்ளது. இந்த பயணம் சுமார் 10 நாட்கள் வரை நீடிக்கக்கூடும். திருத்தந்தை லியோ அவர்கள் தனது பெருநாட்டு பயணத்துடன் அர்ஜென்டினா அல்லது உருகுவே போன்ற பிற நாடுகளுக்கான பயணங்களையும் இணைத்துக் கொள்வாரா என்பது இன்னும் முடிவாகவில்லை. வருகிற ஜூலை மாதம் காசல் காண்டால்ஃபோவில் உள்ள திருத்துதர் அரண்மனைக்கு திருத்தந்தை அவர்கள் மாறவிருப்பதையொட்டு புனரமைப்பு பணிகள் தீவிரமடைந்து வருகின்றன. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வருகிற ஜூலை மாதம் திருத்தந்தை 14 லியோ வில்லா பார்பெரினியிலிருந்து திருத்தந்தையர்களின் பாரம்பரிய கோடைக்கால இல்லமான திருத்தூதர் அரண்மனைக்கு மாற உள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் காலத்தில் இந்த அரண்மனை ஒரு அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டிருந்தது. இடமாற்றத்திற்கு முன்னதாக இவ்வரண்மனைக்கு புதிய தோற்றமளிக்க அங்கு புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று ரோம் ரிப்போர்ட்ஸ் ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தது. தற்போது அரண்மனையின் முற்றத்தின் நடுவில் ஒரு கிரேனும் பல்வேறு கட்டுமான மற்றும் வண்ணம் பூசும் நிறுவனங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அரண்மனையை சுற்றி பணியாற்றுவதையும் காண முடிந்தது. ஜூலை 4ஆம் நாள் சனிக்கிழமை அன்று லம்பதூசாவிலிருந்து திரும்பியவுடன் திருத்தந்தை அரண்மனைக்கு குடியேறும் நாள் அமையும் என்பதை பல்வேறு வட்டாரங்கள் ரோம் ரிப்போர்ட்ஸிடம் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த தகவல் உள்ளூர்வாசிகள் மற்றும் வணிகர்கள் மத்தியிலும் அறியப்பட்ட ஒரு திறந்த ரகசியமாக உள்ளது. அவர்கள் இந்த கோடை காலத்தில் அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளனர். அவர்கள் உட்புற பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். திருத்தந்தை லியோ ஜூலை 4ஆம் நாள் மாலை இங்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எங்களுக்கு தெரிந்தவரை 5ஆம் நாள் காலையில் அவர் தனது முதல் மூவேளை ஜெபத்தை இந்த சதுக்கத்தில் வழங்குவார். நாங்கள் அவருக்காக காத்திருக்கிறோம். திருத்தந்தை அங்கு இருக்கும் ஜூலை மாதம் முழுவதும் அருங்காட்சியகம் மூடப்பட்டிருக்கும். அவர் தங்கியிருக்கும் காலத்தில் ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று நடைபெறும் இத்தாலிய பாரம்பரிய விடுமுறை நாளான புகழ்பெற்ற ஃபெராகோஸ்ட்ரோ நிகழ்வும் நடைபெறும். திருத்தந்தை லியோ அவர்கள் கடந்த ஆண்டு இந்த சிறப்பு நாளை கேசல் கேண்டல்ஃபோவிலேயே கழித்தார். இந்த ஆண்டும் அவர் அவ்வாறே செய்ய உள்ளார். ஆனால் புதிதாக புனரமைக்கப்பட்ட அரண்மனையில் அதை கொண்டாடுவார். தற்போதைக்கு திருத்தூதர் அரண்மனை அருங்காட்சியகத்திற்கான நுழைவுச் சீட்டுகள் மற்ற மாதங்களுக்கு கிடைக்கின்றன. இருப்பினும் முன்பு பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டிருந்த திருத்தந்தையின் குடியிருப்புகளின் சில பகுதிகள் தற்போது லியோ அவர்களின் தனிப்பட்ட இல்லத்தின் ஒரு பகுதியாக மாறிவிட்டதால் இனி அங்கு செல்ல அனுமதி இருக்காது. இதற்கிடையில் தனது திருத்தந்தை பணியின் தொடக்கத்திலிருந்தே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் திருத்தந்தை அவர்கள் தங்கியிருந்த வில்லா பார்பெரினியில் சிறிய அளவிலான புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த வில்லா திருத்தந்தையின் விருந்தினர் மாளிகையாகவோ அல்லது அவருடன் வரும் திருத்தந்தை பணியாளர்கள் தங்குமிடமாகவோ தொடர்ந்து தனிப்பட்ட முறையில் செயல்படும் என்பது கவனிக்கத்தக்கது. ரோமையின் புனித விக்டோரியாவின் உடல் பல நூற்றாண்டுகளாக அழியாத நிலையில் பாதுகாக்கப்படுவது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். சமீபத்தில் வெளியான திருப்பண்ட தேடல் தொகுப்பில் ரோமையில் உள்ள சாண்டா மரியா டெல்லா விக்டோரியா பேராலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் புனித விக்டோரியாவின் அழியாத உடல் குறித்த வரலாற்று தகவல்கள் பகிரப்பட்டுள்ளன.
ஒரு நபர் மிகவும் புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு தோண்டி எடுக்கப்படும் அவரது பூத உடல் எவ்வித அழிவுமின்றி அழியாத நிலையில் காணப்படுவது உண்டு என்றும் கத்தோலிக்க திரு அவை அதனை ஓர் அருஞ்செயல் என்றே கருதும். அதற்கு சான்றாக ஏறக்குறைய 17 நூற்றாண்டுகளுக்கு முன் இறந்த தொடக்ககால கிறிஸ்தவ மறைசாட்சியான புனித விக்டோரியாவின் அழியாத உடல் அமைந்துள்ளது. கத்தோலிக்க பாரம்பரியத்தின்படி இயல்பான அழிவிலிருந்து அற்புதமாக பாதுகாக்கப்பட்ட அவரது உடல் ஆலயத்தின் கண்ணாடி பேழைக்குள் உறங்குவதைப் போலவே காட்சியளிக்கிறது. இறந்தவர்கள் பொதுவாக மறைக்கப்படும் நிலையில் பல நூற்றாண்டுகளை கடந்து அவர் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளார் என்பது வியப்பளிக்கிறது. வரலாற்றில் புனித விக்டோரியா ஒரு செல்வ செழிப்பான பேகனியத்தைச் சேர்ந்த நீதிமான் ஒருவருக்கு மணமுடிக்கப்படவிருந்த ஓர் இளம் ரோமை பெண் என்றும், ஆனால் அவர் செல்வத்தையும் அதிகாரத்தையும் திருமணத்தையும் நிராகரித்து தனது கிறிஸ்தவ நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தார் என்றும் கூறப்படுகிறது. இந்த முடிவின் காரணமாக அவர் 3ஆம் நூற்றாண்டின் கிறிஸ்தவ துன்புறுத்தல்களின் போது கொல்லப்பட்டார். ரோமை பேரரசை பொறுத்தவரை அவர் மற்றொரு பலியால் மட்டுமே என்றாலும் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு மறைசாட்சியாக போற்றப்படுகிறார். பல நூற்றாண்டுகள் கடந்து அரசுகள் வீழ்ந்தாலும் இத்தாலி முழுவதும் பயணம் செய்த அவரது திருப்பண்டங்கள் இறுதியில் இந்த ஆலயத்தை வந்தடைந்துள்ளன. விக்டோரியாவை கொன்ற அரசு அழிந்து போனாலும் காலத்தை வென்று இந்த ஆலயத்திற்குள் அவர் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது தகும். வத்திக்கான் நீடித்த ஆயுள் மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் அருட்தந்தை ஆல்பர்டோ காரா அவர்கள் நவீன அறிவியல் ஆராய்ச்சிகளையும் கத்தோலிக்க அறநெறி கொள்கைகளையும் இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கான் நீடித்த ஆயுள் மாநாட்டின் முக்கிய நோக்கம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள அறநெறிகள் குறித்து அதன் ஒருங்கிணைப்பாளரான அருள்தந்தை ஆல்பர்டோ கராரா அவர்கள் சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் விரிவாக பகிர்ந்துள்ளார். அம்மாநாட்டை தான் ஏன் தொடங்கினார் என்று விளக்கமளித்த அவர், கடந்த ஆண்டு இத்தாலியில் மூளை ஆராய்ச்சியை வழிநடத்திய தனது நண்பர் ஒருவரின் மறைவு இம்மாநாட்டிற்கான முக்கிய உத்வேகமாக அமைந்ததாக குறிப்பிட்டார். இம்மாநாடு நீண்ட ஆயுள் குறித்த அறிவியல், மறுசீரமைப்பு, மருத்துவம் மற்றும் அறநெறிகளுக்கு இடையே ஒரு பாலமாக செயல்படுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். அறநெறி என்பது ஏதோ ஒரு தற்காலிக குறிப்பு அல்ல என்றும், அறிவியல் ஆராய்ச்சியின் தொடக்கத்திலிருந்தே அறப்பண்புகள் கைகோர்த்து செல்ல வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒரு கண்டுபிடிப்பு ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அனைத்து பரிமாணங்களிலும் சமத்துவமான நன்மைகளை தர வேண்டும் என்பதையும், அது மனித வளர்ச்சிக்கு எதிரான விளைவுகளை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தான் மருத்துவ உயிரி தொழில்நுட்பம் மற்றும் வைரஸ் புற்றுநோயியல் துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர் என்று கூறிய அருட்தந்தை கராரா அவர்கள் இறையழித்தல் மூலம் குருத்துவ பணிக்கு வந்த பிறகு கடந்த 18 ஆண்டுகளாக தத்துவவியல், இறையியல் மற்றும் நரம்பு அறநெறியியல் ஆகியவற்றில் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். அறிவியலுக்கும் மனிதநேயத்திற்குமான இடைவெளியை குறைக்க தனது வாழ்வை அர்ப்பணித்துள்ளதாக அவர் கூறினார். திருத்தந்தை லியோ அவர்களின் மேக்னிஃபிகா ஹியூமானிட்டஸ் போதனையின் முக்கியத்துவத்தை விளக்கிய அவர், 4வது தொழில் புரட்சி காலத்தில் செயற்கை நுண்ணறிவு போன்ற சவால்களை எதிர்கொள்ள கத்தோலிக்க சமூக கோட்பாடுகள் அவசியம் என்றார். வாழ்வின் அல்காரிதத்தை மீண்டும் புரிந்து கொள்வது என்ற இம்மாநாட்டின் கருப்பொருள் திருத்தந்தையின் போதனைகளுடன் ஒத்துப்போவதாக அவர் தெரிவித்தார். மனித மாண்பு, நிலைத்தன்மை மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு அறநெறி சாசனத்தை இம்மாநாடு முன்வைப்பதாக கூறி அருள்தந்தை கராரா அவர்கள் தனது நேர்காணலை நிறைவு செய்தார். ஸ்பெயின் திருத்தூது பயணத்தின் போது மக்கள் வழங்கிய சாட்சியங்களை கேட்டு திருத்தந்தை அவர்கள் நெகிழ்ந்த தருணங்களை இந்த பகுதியில் பார்ப்போம். ஸ்பெயின் நாட்டிற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மேற்கொண்ட திருத்தூது பயணம் அவரை முன்னிலைப்படுத்துவதற்கு பதிலாக அவர் ஒரு சாட்சியாக திகழ்ந்த நிகழ்வாகவே அமைந்தது. மேட்ரிட் நகரில் 6,50,000 இளைஞர்களுடன் அவர் இணைந்த போது அந்த மாபெரும் கூட்டத்தை கண்டு அவர் வியப்படைந்தார். இந்த பயணத்தின் போது ஸ்பெயின் நாட்டின் மிக முக்கியமான திரை நட்சத்திரங்களில் ஒருவரான ஆண்டோனியோ பேண்டரஸ் அவர்கள் திருத்தந்தை முன்னிலையில் உணர்ச்சிகரமாக பேசியது அனைவரையும் நெகிழ வைத்தது. Yo hoy estoy aquí, Santo Padre, confesando haber sido víctima del hechizo de Dios. Muchas gracias. திருத்தந்தை லியோ அவர்கள் மனிதர்களின் சொல்லொன்னா துயரங்களையும் வலியையும் பிரதிபலிக்கும் பல சாட்சியங்களை கேட்டறிந்தார். தனது சிறு வயதில் தன் தாயை கொல்ல முயன்ற தந்தையிடமிருந்து தப்பிய பெண்ணின் கதையையும், ஆட்கடத்தல் கும்பலால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் துயரத்தையும் அவர் நேரடியாக கேட்டார். அரசியல் ரீதியாக பிளவுபட்டிருந்தவர்கள் கூட திருத்தந்தையின் தார்மீக தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றிணைந்தனர். இந்த திருத்தூது பயணத்தில் திருத்தந்தை லியோ அவர்கள் ஒரு சாட்சியாக மட்டுமே இருந்தார். அவர் வழியாக உலகம் கண்டது ஒரு வாழும் திரு அவையை. குடும்பங்கள் வீதிகளில் இறங்கி வந்தன. தன்னார்வலர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்தனர். தலைநகரின் மையப்பகுதியில் மட்டும் 1.5 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஜெபிப்பதற்காக கூடினர். சாக்ரடா ஃபெமிலியா பேராலயம் உலகின் மிகச்சிறந்த கத்தோலிக்க ஆலயங்களில் ஒன்றாக மட்டுமல்லாமல்
மனித குலத்தின் தலைசிறந்த கலைப்படைப்புகளில் ஒன்றாக திகழ்வதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியது. இந்த ஆண்டில் ஸ்பெயின் நாட்டின் மிகச்சிறந்த அரசியல் தருணமாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் செயல்பாடு அமைந்தது. அரசியல் வேறுபாடுகளை கடந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு 7 நிமிடங்கள் கரவொலி எழுப்பி மரியாதை செலுத்தினர். இது வெறும் மரியாதை மட்டுமல்ல, மனித வாழ்வின் மதிப்பை போதிக்கும் ஒரு தார்மீக தலைவருக்கு கிடைத்த கௌரவம். மனித வாழ்வின் மீது திரு அவை கொண்டுள்ள நிபந்தனையற்ற மதிப்பை கேனரி தீவுகளிலும் திருத்தந்தை கண்டார். கோவிட் பெருந்தொற்றின் போது ஆர்குயின் எகுயின் துறைமுகத்திற்கு வந்த 3000த்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோரை திரு அவை கைவிடவில்லை. கொலை முயற்சிக்கு உள்ளான தாயின் மகளுக்கு அருட்சகோதரிகளின் இல்லம் புகலிடம் அளித்தது. ஆட்கடத்தலால் பாதிக்கப்பட்டவர்கள் திரு அவையால் அரவணைக்கப்பட்டனர். சுருக்கமாகச் சொன்னால், இந்த திருத்துது பயணத்தின் முதன்மை கதாபாத்திரமாக திகழ்ந்தது ஸ்பெயின் நாட்டு திரு அவைதான். அதனை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் கண்கள் வழியாக உலகம் கண்டது. ஸ்பெயின் நாட்டுக்கான எளிதில் மறக்க முடியாத இந்த திருத்துது பயணம் அந்நாடு முன்னதாக கருதப்பட்டதை விட மதசார்பற்றதாக மாறவில்லை என்பதையும் அதன் கத்தோலிக்க வேர்கள் ஆழமாக இருப்பதையும் உலகிற்கு நினைவூட்டியது என்றால் அது மிகையாகாது. 6 நாட்கள் நடைபெற்ற ஸ்பெயின் பயணத்தில் 2.5 மில்லியன் மக்களின் பங்கேற்புடன் மனித வாழ்வின் மாண்பு குறித்து திருத்தந்தை லியோ அவர்கள் ஆற்றிய உரை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 6 நாட்கள், 4 நகரங்கள், 21 வெவ்வேறு நிகழ்வுகள் மற்றும் 2.5 மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் பங்கேற்பு என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் ஸ்பெயின் நாட்டு திருத்தூது பயணம் மறக்க முடியாத தருணங்களால் நிறைந்தது. இப்பயணத்தின் போது திருத்தந்தை அவர்கள் வழங்கிய செய்திகள் கத்தோலிக்கர்களை மட்டுமன்றி அனைத்து தரப்பு மக்களையும் ஊக்கப்படுத்தின. குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள், துன்பப்படுவோர் மற்றும் நோயாளிகள் என அனைவரையும் உள்ளடக்கியதாக அவரது உரைகள் அமைந்திருந்தன. அவரது உரைகளில் அனைத்தையும் விட முக்கியமாக தெரிந்தது ஒவ்வொரு மனித வாழ்வின் மாண்பு குறித்த தெளிவான வலியுறுத்தலாகும். கத்தோலிக்க சமூக கோட்பாட்டின் அடிப்படை கொள்கையான இது ஸ்பெயின் நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரையில் மிக வலிமையாக வெளிப்பட்டது. அங்கு மனித வாழ்வை பாதுகாப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கான விவகாரமோ அல்லது மத ரீதியான ஆர்வமோ மட்டுமல்ல, அது நாகரிகத்தின் இலக்காகும். கருத்தரித்தல் முதல் இயற்கை மரணம் வரை வாழ்வின் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு மனித உயிரும் அங்கீகரிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த உண்மை மங்கும்போது அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்களே இதன் முதல் பலிகளாகிறார்கள் என்று கூறினார். இதற்கிடையில் மேட்ரிட் நகரில் 1/2 மில்லியனுக்கும் அதிகமான இளைஞர்களுடன் நடைபெற்ற திருவிழிப்பு ஜெபத்தின் போது அனுசரிக்கப்பட்ட அமைதியான தருணம் இப்பயணத்தின் மிகச்சிறந்த சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். அங்கு திருமணத்தை பற்றியும் குழந்தைகளை வளர்ப்பது பற்றியும் அஞ்ச வேண்டாம் என்று இளைஞர்களை திருத்தந்தை லியோ அவர்கள் உற்சாகப்படுத்தினார். அப்போது திருமணத்திற்கோ அல்லது குடும்ப வாழ்க்கையை தொடங்குவதற்கோ அஞ்சாதீர்கள் என்று அவர் உற்சாகமூட்டினார். No tengáis miedo del matrimonio y de formar familia. பார்சலோனாவில் உள்ள பிரையன்ஸ்ஒன் சிறைச்சாலையில் பெண் கைதி ஒருவரின் சாட்சியத்தை கேட்டு அவருக்கு அளித்த பதில் இந்த திருத்தூது பயணத்தின் மிக நெகிழ்ச்சியான மற்றும் வலிமையான வார்த்தைகளாக அமைந்தன. இந்த புதிய தொடக்கம் குறித்த கருத்தை கேனரி தீவுகளில் அவர் சந்தித்த புலம்பெயர்ந்தோரிடம் அவர் பகிர்ந்து கொண்டார். புலம்பெயர்ந்தோரை வரவேற்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அதே வேளையில் தங்களை வரவேற்கும் நாடுகளின் வழக்கங்களுக்கு ஏற்ப அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய பொறுப்பையும் அவர் வலியுறுத்தினார். கடவுள் உங்களை நீங்கள் இருப்பது போலவே நேசிக்கிறார். ஆனால் நீங்கள் மேன்மை அடைய வேண்டும் என்று அவர் கனவு காண்கிறார். ஆண்டவர் நம் அனைவரையும் புதியதொரு வாழ்வை தொடங்க அனுமதிக்கிறார். ஸ்பெயின் திருத்தூது பயணம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் திருத்தந்தை பணியில் இதுவரை கண்ட மிகச்சிறந்த தருணங்களை நமக்கு வழங்கியுள்ளது. இப்பயணத்தின் மைய கருத்து உங்கள் பார்வையை உயர்த்துங்கள் என்பதாகும். ஆனால் திருத்தந்தையின் இப்பயணம் வெறும் கண்களை மட்டும் உயர்த்தவில்லை, அது ஸ்பெயின் மக்களின் இதயங்களையும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் மேம்படைய செய்துள்ளது என்றால் அது மிகையாகாது. (2026) உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் தொடங்கியுள்ள நிலையில் விளையாட்டு என்பது வாழ்க்கையை போன்றது என்றும் மற்றவர்களுடன் இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திருத்தந்தை அவர்கள் கூறிய கருத்துக்களை இந்த பகுதியில் பார்ப்போம். 2026ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் தொடங்கியுள்ள நிலையில் மில்லியன் கணக்கான மக்கள் கால்பந்தின் மீதான அன்பால் ஒன்றிணைந்துள்ளனர். அத்தகைய கால்பந்து ரசிகர்களில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் ஒருவர். தனது திருத்தந்தை பணியின் தொடக்கத்திலிருந்தே விளையாட்டு தனது இதயத்தில் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது என்பதை அவர் தெளிவாக காட்டி வருகிறார். உலகக்கோப்பையின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் திருத்தந்தை அவர்கள் சமூக ஊடகங்களில் ஒரு செய்தியை பதிவிட்டார். அது உலகக்கோப்பை நாளை தொடங்குகிறது, பலரும் போட்டிகளை காணவிருக்கிறார்கள். கால்பந்து நமக்கு மறக்கக்கூடாத ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறது. வாழ்க்கை என்பது தனித்து ஜொலிப்பதற்கான பந்தயம் அல்ல, மாறாக நாம் இணைந்து நடக்க கற்றுக்கொள்ளும் ஒரு பாதை. திறமை இருந்தாலும் பந்தை மற்றவர்களுக்கு கடத்த தெரியாதவர் விளையாட்டை புரிந்து கொள்ளவில்லை.
மற்றவர்களுடன் இணைந்து வாழவும் மற்றவர்களுக்காக வாழவும் தெரியாதவர் வாழ்க்கையை புரிந்து கொள்ளவில்லை என்பதாக அமைந்திருந்தது. கடந்த சில வாரங்களாக திருத்தந்தை லியோ அவர்கள் தனது கால்பந்து ஆர்வத்தை வெளிப்படுத்தி வருகிறார். ஸ்பெயின் நாட்டுக்கு அவர் மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் போது விமானத்தில் பயணம் செய்த பத்திரிகையாளர்கள் அவரிடம் ரியல் மேட்ரிட் மற்றும் பார்சலோனா அணிகளுக்கு இடையே உள்ள காலங்காலமான போட்டி குறித்து கேட்டனர். அதற்கு அவர் அளித்த பதில் உடனே வைரலானது. விமானத்தில் இருந்தபோது திருத்தந்தை லியோ அவர்கள் தம்மால் எத்தனை போட்டிகளை பார்க்க முடியும் என்று உறுதியாக தெரியவில்லை என்று ஒப்புக்கொண்டார். இருப்பினும் பெருநாடு தகுதி பெற தவறியதால் தனது சொந்த நாடான அமெரிக்காவிற்கு அவர் ஆதரவு அளிப்பதாக கூறினார். இருப்பினும் திருத்தந்தையாக அவரது முதல் நேர்காணலிலேயே அவர் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டிருந்தார். அமெரிக்காவும் பெருநாடும் ஒருவேளை மோதிக்கொள்ளும் சூழல் ஏற்பட்டால் அவர் பெரும்பாலும் பெருநாட்டிற்கே ஆதரவு அளிப்பார் என்று கூறியிருந்தார். ஏனெனில் அங்குதான் அவர் சுமார் 40 ஆண்டுகள் மறைப்பணியாளராகவும் ஆயராகவும் பணியாற்றியிருந்தார். இது தற்செயலானதல்ல. பெருநாட்டில் அவர் இருந்த காலத்தில்தான் கால்பந்து உருவாக்கும் பேரார்வத்தை அவர் உண்மையாக புரிந்து கொண்டார். அங்கு அவர் விளையாட்டை, குடும்பங்களை, சுற்றுப்புறங்களை, சமூகங்களை ஒன்றிணைக்கும் ஒரு சக்தியாக அனுபவித்தார். திருத்தந்தை லியோ அவர்கள் தனது விளையாட்டு பின்னணி குறித்து பகிர்ந்து கொண்ட போது, நான் இப்போது டென்னிஸ் விளையாடுகிறேன் என்பது அனைவருக்கும் தெரியும். இளைஞனாக இருந்தபோது நான் கால்பந்து விளையாடியிருக்கிறேன். அமெரிக்க கால்பந்து சற்றே வன்முறை நிறைந்தது. ஆனால் நான் ட்ருஜிலோவில் இருந்தபோது குருத்துவ மாணவர்களுடன் கால்பந்து விளையாடியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் சொல்கிறேன். நான் ஒரு தற்காப்பு வீரராக இருந்தேன். நான் கோல் அடிப்பவன் கிடையாது. ரோமையில் நான் இருந்தபோது ஸ்பெயினில் நடந்த 1982 உலகக்கோப்பையில்தான் எனது முதல் உலகக்கோப்பை அனுபவம் கிடைத்தது. பின்னர் பெருநாட்டில் குருத்துவ மாணவர்களுடன் இருந்தபோது உள்ளூர் அணிகளை உன்னிப்பாக கவனித்தேன். அவர்களுடனும் விளையாடினேன் என்றார். விளையாட்டின் மீதான அவரது ஆர்வம் அதோடு முடிந்துவிடவில்லை. திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பே டென்னிஸ் மீதான அவரது விருப்பம் மற்றும் அமெரிக்க பேஸ்பால் போட்டிகளை தொடர்ந்து பார்ப்பது ஆகியவற்றிற்காக அவர் அறியப்பட்டவர். இப்போது உலகக்கோப்பையை முன்னிட்டு விளையாட்டு உலகம் அவருக்கு முக்கியமானது என்பதை திருத்தந்தை லியோ அவர்கள் மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருப்பது கவனிக்கத்தக்கது. வன்முறை மற்றும் துன்பங்களுக்கு மத்தியிலும் மன்னிப்பு எப்படி செயல்படுகிறது என்று பிஜே அர்மென்கோ அவர்கள் தனது மன்னிப்பின் முகங்கள் நூலில் விவரித்திருக்கிறார். அந்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். ஒரு போர்க்கள செய்தியாளராக வாழ்வதன் பயங்கரமான விளைவு என்னவென்றால், வன்முறை, துன்பம் மற்றும் வலியின் உச்சக்கட்டமான தீவிரமான உண்மைகளுக்கு அவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். பிஜே அர்மென்கோ அவர்கள் மோதல் நிறைந்த பகுதிகளில் பணிபுரியும் போது அனுபவித்த விஷயங்கள் அவரது சமீபத்திய படைப்பை வடிவமைத்துள்ளது. மன்னிப்பின் முகங்கள் நூலின் ஆசிரியர் மற்றும் செய்தியாளர் பிஜே அர்மென்கோ கூறுகையில், மன்னிப்பின் மீதான இந்த கவனம் மோதல் பகுதிகளில் ஒரு செய்தியாளராக நான் பணிபுரிந்த காலத்தில்தான் எனக்கு அறிமுகமானது. என்னை சுற்றியும் அதிக அளவிலான வலியையும் வன்முறையையும் நான் கண்டுள்ளேன். அதோடு ஒளி மற்றும் நல்லிணக்கத்தின் கதைகளையும் வன்முறை சங்கிலியை உடைக்கும் கதைகளையும் கேட்டது என்னை வியப்பில் ஆழ்த்தியது என்றார். 1994 ஆண்டின் ருவாண்டா இனப்படுகொலை அர்மென்கோ அவர்களின் வாழ்க்கையில் ஒரு தொடக்க புள்ளியாக அமைந்தது. அங்குள்ள ஹிட்டு இன தீவிரவாதிகள் தங்களுக்கு போட்டியான டுட்சி இனத்தவரை ஒழிக்கத் தொடங்கினர். உதாரணமாக, டுட்சி இனத்தைச் சேர்ந்த ஆலிஸ் என்ற பெண் சிதைக்கப்பட்டார் மற்றும் அவரது குழந்தைகள் ஹிட்டுகளால் கொல்லப்பட்டனர். அவருக்கு இந்த துயரங்களை இழைத்த மனிதரிடமிருந்து சில சென்டிமீட்டர் தொலைவில் அமர்ந்து நான் அவரை பேட்டி கண்டேன். அந்த மனிதர்தான் அவரது குழந்தைகளை கொல்லவும் அவரை சிதைக்கவும் காரணமாக இருந்தவர். அவர் அந்த மனிதரை மன்னித்தார். அந்த மன்னிப்பு கதை என்னை ஈர்த்தது, ஆவேசப்படுத்தியது மற்றும் மனதளவில் உடைத்தது. ஆலிஸின் கதையை கேட்டதிலிருந்து இந்த மன்னிப்பின் முகங்களை ஆவணப்படுத்த அர்மென்கோ அவர்கள் புறப்பட்டார். வன்முறைக்கு அப்பால் பாதிக்கப்பட்டவருக்கும் குற்றம் செய்தவருக்கும் இரண்டாவது வாய்ப்பு அளிக்கப்பட்டால் மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பு எப்போதும் உண்டு என்பதை அவர் காட்டினார். மன்னிப்பு என்பது மறந்து விடுவதோ அல்லது கட்டாய நல்லிணக்கமோ அல்ல. அவர் மேலும் கூறும்போது, மன்னிப்பின் மிக முழுமையான வடிவம், அதாவது உண்மையான அமைதிக்கு இட்டுச் செல்லும் வடிவம் என்பது வாழ்ந்ததை அப்படியே அங்கீகரிப்பதுதான். அது மற்றவர்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கு அல்லது தனக்குத்தானே இழைத்துக் கொண்ட தீங்கு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வலியை ஏற்றுக்கொண்டு இதிலிருந்து நான் நல்லதொரு விஷயத்தை எடுத்துக்கொள்வேன் என்று கூறுவது என்றார். இத்தகைய தீவிரமான மன்னிப்பு என்பது மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாக தோன்றலாம். இருப்பினும் ISIS அமைப்பால் தனது மகனை இழந்த டயான் ஃபாலி போன்ற ஒரு சாதாரண தாய் அநீதியை எதிர்கொண்டாலும் ஒவ்வொரு நாளும் இந்த மன்னிப்பை வாழ்வாக்க முயற்சிக்கிறார். அவர் வெறுப்பு, வன்முறை மற்றும் வலியை வெல்வதற்கான நீண்ட செயல்முறை வழியாக செல்கிறார். அதாவது அந்த நபரை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னிப்பது. அதே நேரத்தில் அலெக்சாண்டா கோட்டி என்பவரை மன்னிப்பதற்கும் அதேபோல் தனது மகனை காப்பாற்ற போதுமான முயற்சி செய்யாத அமெரிக்க அரசாங்கத்தை மன்னிப்பதற்கும் அவர் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கதைகளின் நாயகர்கள் யாரும் சிறந்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் அனைவரிடமும் ஒரு பொதுவான பண்பு உள்ளது. அது மன்னிப்பு நோக்கி செயல்பட வைக்கும் ஒரு ஆன்மீக பரிமாணம்.
குறிப்பாக 70 முறை 7 முறை மன்னிக்க அழைப்பு விடுத்த அவர்களின் கிறிஸ்தவ நம்பிக்கை அவர்களுக்கு வலு சேர்க்கிறது. இருப்பினும் இந்த வலிமையான கதைகள் வாசகர்களிடம் ஒரு கடினமான கேள்வியை விட்டுச் செல்கின்றன. அதற்கு தத்துவ ரீதியாக விடை காண முடியாது. அர்மென்கோ அவர்கள் கேட்பது என்னவென்றால், இந்த கதைகள் ஒவ்வொன்றும் நம்மிடம் ஒரு கேள்வியை எழுப்பும் கண்ணாடி. உங்களால் மன்னிக்க முடியுமா? உங்கள் குழந்தைகளை கொல்வது, கொள்ளையடிக்கப்படுவது, பாலியல் வன்முறைக்கு ஆளாவது, போரில் அனைத்தையும் இழப்பது போன்ற இவ்வளவு பெரிய தீங்குகளை உங்களால் மன்னிக்க முடியுமா என்பவைதான். சுலைமான், ஆலிஸ், இம்மானுவேல், ஜார்ஜ், டயான் மற்றும் தபாங் ஆகியோர் அர்மென்கோவின் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள மன்னிப்பின் முகங்கள் ஆவர். பெரும் துயரங்களுக்கு இடையிலும் மன்னிப்பின் மூலம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.